இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கான ஜூலை மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீனராசி அன்பர்களுக்கு 10ஆம் வீட்டின் அதிபதி குரு இந்த மாதம் முழுவதும் 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அங்கிருந்து அவர்களின் 7வது வீடு, 9வது வீடு மற்றும் 11வது வீட்டில் பார்வை செலுத்துகிறாரு. உங்களுடன் பணிபுரியும் சக பணியாளர்கள் உங்களுடன் பணிபுரிய தயாராக இருப்பாங்க. இதனால் உங்கள் செயல்திறன் அதிகரிக்கும். வியாபாரம் செய்யும் ஜாதகர்களுக்கு நல்ல நேரத்தை கொடுக்குது. ஏன்னா 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் மாதத்தின் முதல் பாதியில் உங்களோட இருக்கிறாரு. மேலும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். உங்கள் பிறந்த ஜாதகத்தின் 11ஆம் வீட்டில் குரு அம்சம் காரணமாக உங்கள் வணிகத்திற்கு உதவியாக இருக்கும். அனுபவம் வாய்ந்த மற்றும் மரியாதைக்குரிய நபரின் சகவாசத்தை பெறுவீங்க. 4வது வீட்டின் சுக்கிரன் மற்றும் சூரியன் இருப்பது, 5வது வீட்டில் புதன் இருப்பதும் உங்கள் தேர்வுகள் உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும். புத்திசாலித்தனத்துடன் உங்கள் பாடங்களில் ஒரு நல்ல நிலை உருவாக்க இது உங்களுக்கு உதவும். உங்கள் கடின உழைப்பு திறமையாக பாராட்டுக்களை பெறுவதோடு நீங்கள் முன்னேற்றமும் அடைவீங்க. உங்கள் திட்டங்கள் வெற்றியடையும். நீங்கள் முடிவுகளை பெறுவீங்க. மேலும் உங்கள் படிப்பிற்கு அதிக நேரத்தை ஒதுக்கி அதை சிறந்த முறையில் செய்ய விரும்புகிறீங்க. செவ்வாய் 2வது வீட்டில் அதன் சொந்த ராசியில் இருக்குது. இது குடும்பத்தில் பலத்தை காட்டுது. பரஸ்பர அன்பு அப்படியே இருக்குது. ஆனால் 2ஆம் வீட்டில் சனியின் வக்ரநிலை காரணமாக அவ்வப்போது சண்டைகள் மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். புதன் 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் உங்கள் இதயத்தின் உணர்வுகளை உங்கள் காதலிட்ட சொல்லணும், தயங்கக்கூடாது. உங்கள் இருவருக்கும் இடையான உரையாடல் மேம்படுது. மேலும் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பு நிறைந்த வார்த்தைகளை சொல்வதன் மூலம் ஒருவரை ஒருவர் நெருங்கி வருவீங்க. மேலும் நீங்கள் இருவரும் உங்கள் காதல் உயரத்தை பார்ப்பீங்க. இந்த மாதம் முழுவதும் கேது கிரகம் 7வது வீட்டில் இருக்குது. தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுது. உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி உங்கள் மனதில் சில தவறான புரிதல்கள் ஏற்படுது. மேலும் சில சந்தேகங்கள் பிறக்குது. நினைவில் வச்சுக்கிறங்க, சந்தேகம் என்பது எந்த வகையான உறவையும் முடிவுக்கு கொண்டுட்டு வரும் மிகப்பெரிய விஷயம். மீனராசி என்பவர்களின் ஜாதகர்களின் 12ஆம் வீட்டில் வக்கரச்சனி இந்த மாதம் முழுவதும் இது உங்கள் செலவுகளை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும் மற்றும் இந்த செலவுகள் உங்களால் கட்டுப்படுத்தப்பட முடியாமல் போயிடும். சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். சனி கிரகம் வக்கர நிலையில் 12ஆம் வீட்டில் அமருது. உடல் பிரச்சனைகள் அதிகரிக்கும். உங்களுக்கு கண்களில் நீர் வடிதல், கண்களில் வலி, பாதங்கள் அல்லது குதிகால் வலி, காயங்கள் அல்லது சுளுக்கு, இந்த பிரச்சனைகள் வருது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனை வழிபடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒன்றே போதுமானது. மீனம் ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை நலனில் கவனம் செலுத்தணும். எண்ணங்களில் தெளிவும் இருக்குது. இந்த மாத தொடக்கத்தில் ஆரோக்கியம் குறையுது, பின்னர் அதிலிருந்து மீள முடியுது. உங்கள் உடன் பிறந்தவர்கள் மற்றும் தாயாருடன் குறுகிய தூர பயணங்கள் மற்றும் தேவையற்ற டென்ஷன்கள் வருது. மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் தகவல் தொடர்புகளில் கவனமாக இருக்கணும். போதுமான தூக்கம் இல்லாமல் இருக்கலாம். பொதுமக்கள் மற்றும் பொதுவாக நண்பர்களுடனான உறவு நல்லாவே இல்லை. வீடு மற்றும் வாகனங்கள் தொடர்பான சுகபோகங்கள் குறைவாக இருக்கலாம். மனைவி கூட்டாளி தொடர்பான செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல ஆன்மீக நாட்டம் மற்றும் பொதுவாக அறிவின் விரிவாக்கம் இருக்குது. எதிர்பாராத மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் கடன் சுமை சற்று குறையும். மாதத்தின் 2ஆம் பாதியில் எதிரிகள் மீது வெற்றி கிடைக்கும். மீனராசிக்காரர்களின் உறவு விஷயங்களில் இந்த மாத இறுதியில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம். நீங்கள் உண்மையான அன்பையோ அல்லது ஆத்ம துணையையோ காணலாம். ஏற்கனவே உறவில் இருந்தீங்கன்னா தம்பதிகளுக்குள்ளாக சில பிணக்குகள் ஏற்படும். பின்னடைவுகள் இருக்கலாம். அவ்வப்போது பின்னடைவுகள் ஏற்படும். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். சில பிணைப்பை வலுப்படுத்துகிற மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்கள் துணையுடன் சின்ன சின்ன பயணங்கள் போவீங்க. உங்களுக்கு இன்பம் ஏற்படும். தம்பதிகளுக்குள்ளாக உங்களுக்கு நெருக்கம் மேம்படும் மற்றும் தாம்பத்தியத்தில் இன்பத்திற்கு வழிவகுக்கும். குடும்ப அழுத்தங்கள் அல்லது பதட்டங்கள் உறவை பாதிக்கலாம். குடும்பத்தில் நிதி விஷயங்களில் சில வாக்குவாதங்கள் மற்றும் தவறான புரிதல்கள் இருக்கலாம். ஜூலை மாதத்தில் உறவு சிக்கல்களை சமாளிக்க தைரியமான அணுகுமுறை மற்றும் புத்திசாலித்தனத்துடன் செயல்படணும். திருமண உறவில் நல்லிணக்கம் காண கேது பகவானுக்கு பூஜை செய்யணும். இந்த மாதத்தில் நிதி விவகாரங்கள் நல்ல பலனை தரும்.
பணவரவு நல்லாயிருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கலாம். பொதுவாக நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பங்குச்சந்தையில் முதலீடுகள், ஊக வணிகம் மற்றும் வர்த்தகம் போன்றவை நல்ல லாபத்தை தரும். ரியல் எஸ்டேட் சொத்துக்கள் மூலம் லாபம் எதிர்பார்க்கப்படுது. தேவைப்பட்டால் சேமிப்பையும் பயன்படுத்தணும். சாத்தியமான உடல்நலம் தொடர்பான செலவுகளுக்கு தயாராக இருப்பது முக்கியம். எதிர்பாராத தனிப்பட்ட செலவுகள் ஏற்படும். மேலும் உங்கள் வழியில் வருமானத்தின் மாற்று வழிகளை ஆராய்வது நல்லது. எதிர்பார்க்கப்படும் மற்றும் சாத்தியமான எதிர்பாராத செலவுகளை கணக்கிடும் யதார்த்தமான பட்ஜெட்டை உருவாக்குறது அவசியம். மாதத்தின் 2ஆம் பாதியில் அதிர்ஷ்டமும் சாத்தியமும் இருக்கும். உங்கள் நிதிநிலை மேம்பட சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். மீன ராசிக்காரங்களில் தொழில் இந்த காலகட்டத்தில் சராசரியாகத்தான் இருக்கும். பணியிடத்தில் செயல்படுத்தக்கூடிய புதுமையான யோசனைகள் நீங்கள் வெளிப்படுத்தலாம். அது பணியிடத்தில் அங்கீகாரத்தை பெற்றுத்தரலாம், ஆனால் தாமதமாகலாம். தொழிலில் மூலம் பணவரவு சுமாராகத்தான் இருக்குது. நீங்கள் உங்கள் தகவல் தொடர்பு திறன் மூலம் சம்பாதிக்கலாம். எதிரிகளால் பிரச்சனைகள் வரலாம். மீனராசி அன்பர்கள் தங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் உள்ளுணர்வு திறன்களை திறம்பட பயன்படுத்துவதன் மூலம் தொழிலில் சாதகமான காலகட்டத்தை கடக்கலாம். தொழிலில் உங்கள் திறமைகளை வளர்த்துக்கிருவீங்க. மேலும் தொழிலில் உள்ள உங்களின் பங்காளிகள் முன்னேற்றத்திற்கான சில யோசனைகளை பகிர்ந்துக்கிருவாங்க. இந்த மாதத்தில் புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் ஈடுபடலாம். மாதத்தின் முதல் பாதியில் பெண் கூட்டாளிகள், ஊழியர்கள் மூலம் ஆதரவான காலகட்டத்தை நீங்கள் காணக்கூடும். அறிவு மற்றும் திறன்களை மேம்படுத்துவதற்கு வழிகாட்டுதல் அல்லது மேம்பாடு நல்லது. அனைத்து தொழில்முறை ஆவணங்களிலும் துல்லியத்தை உறுதி செய்யணும். மூத்தவர்கள் மற்றும் வழிகாட்டிகளின் உதவியுடன் திறமையான பணி நிர்வாகத்தை அனுபவம் வாய்ந்ததாக இருக்கும். உங்கள் திறமைகள் மற்றும் அபிலாசைகளுக்கு சிறப்பாக செயல்படும் வேலை மாற்றத்திற்கான வாய்ப்புகள் ஜூலை மாதம் இருக்குது. மனத்தெளிவு மற்றும் கவனத்திற்கு போதுமான தூக்கம் அவசியம். மீனராசி அன்பர்களின் தொழிலை பொறுத்த மட்டிக்கும் மேற்கொள்ளப்படும் வியாபாரம் ஜூலை மாதத்தில் சுமாராகத்தான் நடக்கும். சில கட்டுப்பாடுகள் இருக்கும். அப்போ தான் அந்த வியாபாரம் மேம்படும், விரிவாக்க முடியும். நீங்கள் உங்கள் வணிக கூட்டாளிகளிடமிருந்து நல்ல ஆதரவை காணலாம். எவ்வாறாயினும் தொழில் மூலதன தேவைகள் மற்றும் வணிக செயல்பாட்டில் முதலீடுகள் ஆகியவற்றுக்கான செலவுகள் அதிக அளவில் இருக்கலாம். தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இவற்றை தவிர்க்க முயலணும். வணிகத்தில் ஏதேனும் முரண்பாடுகள் திறம்பட தீர்க்க முழுமையான மற்றும் துல்லியமான பதிவேடு வச்சிருப்பதை உறுதி செய்யணும். வளர்ந்து வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள சந்தை நிலையை பற்றிய நல்ல ஆய்வை நீங்கள் மேற்கொள்வீங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரை மேன்மை பெற பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் மருத்துவமனை சார்ந்த செலவுகளை சந்திக்க போகிறீங்க. தூக்க பிரச்சனையை சந்திப்பீங்க. அதனால் மனம் அமைதி குறையுது. ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் வருது. வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக உடல்நிலை சீராக இருப்பதாக தோணுது. மேலும் பெரிய வியாதிகள் எதுவும் இருக்க வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் சில நபர்கள் வயிறு தொடர்பான கோளாறுகளுக்கு ஆளாக நேரிடலாம். உணவு உட்கொள்ளும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும். தூக்கமின்மை மற்ற உடல்நல பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஆரோக்கியமான தூக்கத்தை பெறுவதன் மூலம் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை சமாளிக்க முடியும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட ராகு பகவானுக்கு பூஜை செய்யணும். மீனராசி அன்பர்களுக்கு கல்வியில் நடப்பு மாதம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். புத்திசாலித்தனமாகவும் சாமர்த்தியமாகவும் செயல்படலாம். மாணவர்கள் விளையாட்டிலும் வெற்றி பெறலாம். வெளிநாடுகளில் உயர்கல்வி கற்கும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் படிப்பில் சிறப்பாக செயல்படுவீங்க. படிப்பில் சிறந்து விளங்கும் பள்ளி மாணவர்களுக்கு இது ஒரு நம்பிக்கைக்குரிய நேரமாக தெரியுது. உயர்கல்வியை தொடரும் நபர்கள் அமைதியாகவும் கவனம் செலுத்தும் நோக்கத்துடனும் படிப்பீங்க. தங்கள் படிப்புகளில் வெற்றியை அடையலாம். அந்த மாதிரி அறிவுறுத்தப்படுறீங்க. கூடுதலாக அவர்கள் தங்கள் கல்வி முடிஞ்சவுடன் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஆராய்ச்சி மாணவர்களும் தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. கல்வியில் சிறந்து விளங்க சிவனுக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 3, 4, 5, 6, 10, 11, 12, 13, 19, 20, 21, 22, 30 மற்றும் 31. அசுப தேதிகள் 14, 15, 16, 23, 24, 25, 26 மற்றும் 27. இதுவரை இந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கான ஜூலை மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.